ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த ரூம் உள்ள இருந்து பூட்டப்பட்டிருக்கு. கொலை செய்யப்பட்டவர் கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அவரோ தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் யாரும் என்ன கொல்லல, நானாவே கீழே விழுந்துட்டேன்னு சொல்றாரு. இது எப்படிங்க சாத்தியம்? 1935 அமெரிக்காவோட கேன்சஸ் நகரத்துல இருந்த ஒரு பெரிய ஹோட்டல்ல ரூம் நம்பர் 1046ல ஒரு நபர் கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. போலீஸ் வந்து பார்த்தா அந்த அறை உள்ள இருந்து பூட்டப்பட்டிருந்துச்சு. போலீஸே திணறடிச்ச அந்த மர்மம் கொலையாளி யாருங்கிறத விட முதல்ல அந்த இறந்து போன நபர் யாருங்கிறது தான். இது வெறும் கொலை மட்டும் இல்ல, ஒரு மனிதனையும் அவனுடைய அடையாளத்தையும் சேர்த்தே கொன்ற ஒரு மர்ம கதை. வாங்க, கிட்டத்தட்ட 90 வருஷமா தீர்க்கப்படாம இருக்கு ரூம் நம்பர் 1046 கேஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரி 2, 1935 அமெரிக்காவின் கேன்சஸ் நகரம் பரபரப்பா இயங்கிட்டு இருந்துச்சு. பிரசிடென்ட் ஹோட்டல் அந்த ஊரோட ஒரு முக்கியமான அடையாளம். பணக்காரங்க மற்றும் சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல உள்ளவங்க வந்து தங்குற அந்த ஹோட்டலுக்குள்ள மதியம் 1:20 மணி அளவுள்ள ஒரு இளைஞன் நுழையிறான். பார்க்க ஒரு 20 to 25 வயசு இருக்கக்கூடிய அந்த பையன் நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தான். ஆனா அவனை பார்த்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கையில எந்த லக்கேஜும் இல்லை. அவங்ககிட்ட இருந்தது கோட் பாக்கெட்ல ஒரு சீப்பு, பிரஷ், அப்புறம் கொஞ்சம் பேஸ்ட் மட்டும்தான். ரிசப்ஷன்ல அவன் பெயர் ரோலண்ட் டி ஓவன், லாஸ் ஏஞ்சல்ல இருந்து வர்றேன்னு சொல்றான். எனக்கு ரோட் சைடு இல்லாம உள்ள இருக்கிற ஒரு அமைதியான ரூம் வேணும்னு கேட்டு வாங்குறான். ஸோ அவனுக்கு 10வது மாடியில இருக்க ரூம் நம்பர் 1046 ஒதுக்கப்பட்டுச்சு. ரேண்டோல் ப்ராப்சன்ன்ற பெல் பாய் அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போனான். அப்போ அந்த இளைஞனோட தலையில ஒரு பெரிய தழும்பும் காதுல மல்யுத்த வீரர்களுக்கு வர்ற மாதிரி ஒரு காயமும் இருந்ததுன்னு கவனிச்சிருக்கிறான். ரூம்குள்ள போன ஓவன் உடனே எல்லா விண்டோஸ் கர்டனையும் இழுத்து மூடி ரூமை இருட்டாக்கிட்டான். ஒரு சின்ன லைட்டை மட்டும் போட்டு வச்சிருக்கிறான். அன்னைக்கு ஈவினிங் மேரி சோப்டிங்ன்ற பனிப்பெண் அந்த ரூமை சுத்தம் செய்யறதுக்காக போயிருந்தாங்க. இப்போ ஓவன், நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன், ஸோ போகும்போது கதவை லாக் பண்ண வேண்டாம்னு சொல்றான். மேரியோட பார்வையில ஓவன் ரொம்ப பதட்டமாகவும் ஒருவித பயத்தோடையும் இருந்திருக்கிறான். அடுத்த நாள் ஜனவரி 3 மேரி மறுபடியும் அந்த ரூமை சுத்தம் செய்ய வராங்க. ஆனா இந்த முறை ரூம் வெளியே இருந்து பூட்டப்பட்டு இருந்துச்சு. இது மேரிக்கு ஆச்சரியமா இருந்தாலும் சரி, ஓவன் எங்க சரி வெளியே போயிருப்பான்னு நினைச்சு அவங்க கிட்ட இருந்த மாஸ்டர் கீயை யூஸ் பண்ணி டோரை திறந்து பிரிண்ட் பண்றதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போன மேரி ஓவன் ரூமோட ஒரு மூலையில ஒரு சேர்ல, அதுவும் இருட்டுல தனியா உட்கார்ந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நேத்து கதவை பூட்ட வேணாம்னு சொன்னவோட ரூம் இன்னைக்கு வெளியே இருந்து லாக் ஆகி இருக்கே, இது எப்படின்னு யோசிச்சபடியே ரூமை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரூமை சுத்தம் செஞ்சுட்டு இருந்தப்போ ஓவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனை ஆன்சர் பண்ணி பேசின ஓவன், இல்ல டான், எனக்கு இப்போ பசிக்கலை, நான் சாப்பிட விரும்பலை, நான் காலையில் சாப்பிட்டேன்னு சொல்லி போன வச்சான். அதே நாள் ஈவினிங் 4 மணி வாக்கில் மேரி புது டவல் கொடுக்கறதுக்காக திரும்பவும் அந்த ரூமுக்கு வந்தாங்க. இப்போ ரூம்குள்ள இருந்து 2 ஆண்களோட குரல் கேட்டிருக்கு. டவலை கொடுக்கறதுக்காக மேரி கதவை தட்டுனதும் உள்ள இருந்து ஒரு கனமான, அதோட ஒரு வித்தியாசமான குரல், யார் அது அப்படின்னு கேட்டிருக்கு. அது ஓவனோட குரல் இல்லைன்னு மேரிக்கு ரொம்ப நல்லா தெரியும். மேரி, நான் தான் ரூம் அட்டெண்டன்ட், புது டவல் கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொன்னதும் அந்த மர்ம குரல், எங்களுக்கு டவல் தேவையில்லை, நீங்க போகலாம்னு சொல்லி அனுப்பிடுச்சு. ஆனா மேரிக்கு தெரியும் காலையில அவங்க தான் பழைய டவல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனாங்க. ஸோ உள்ள டவல் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. இப்ப உள்ள இருந்த அந்த இன்னொரு ஆள் யார்? ஓவன் கூட என்ன பேசிட்டு இருந்தான்? இந்த சம்பவங்களுக்கு நடுவுல அன்னைக்கு ராத்திரி நடந்ததா சொல்லப்படுற ஒரு விஷயம் இந்த வழக்கை இன்னும் சிக்கலாக்கிடுச்சு. ராபர்ட் லேண்ட் அப்படின்ற ஒருத்தர் அன்னைக்கு நைட் அவரோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. அவர் அப்படி இந்த பிரசிடென்ட் ஹோட்டல் வழியால போறப்ப யாரோ ஒரு ஆள் உடம்புல பெனினை மட்டும் போட்டுக்கிட்டு ஓடுறத கவனிச்சிருக்கிறாரு. அது ஜனவரி மாசம்ன்றதுனால கிளைமேட் ரொம்பவே குளிர்ச்சியா இருந்திருக்கு. அந்த குளிர்ல யாருமே அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை அதுவும் நைட் டைம்ல போட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ ராபர்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகியிருக்கு. அதோட அந்த பர்சனோட கையில ஒரு வெட்டுக்காயம் இருக்கிறது லேண்ட் கவனிக்கிறாரு. ஏதோ ஒரு ரீசனால காயம் பட்டிருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட லேண்ட் அவங்ககிட்ட போயிட்டு என்னாச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பதில் சொன்ன அந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா, சம்மந்தமே இல்லாம நான் நாளைக்கு அவனை கொன்னுருவேன்னு கத்தி சொல்லியிருக்கான். இது கேட்டு ரொம்ப கன்ஃபியூஸா அதோட ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ண லேண்ட், சரி இருந்தாலும் அவனுக்கு அடிபட்டிருக்கேன்னு ஒரு டாக்ஸியை பிடிச்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பர்சனும் அந்த டாக்ஸியில் ஏறி போயிடுறான். லேனுக்கு இப்போ நடந்த இன்சிடென்ட்களை நினைக்கும் போது அந்த பர்சன் மேலே ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான டவுட் ஒன்று இருந்துச்சு. அதனாலேயே அந்த பர்சனோட முகம் லேனுக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு. இப்படியே மறுநாள் காலையில் ஜனவரி 4, 1935 பிரசிடென்ட் ஹோட்டலில் கிளீனர் ஒருத்தர் ரூம் நம்பர் 1046 பக்கமாக கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரூமோட கர்டன் விலகி இருந்த நிலையில அந்த ரூம்ல இருந்த டெலிஃபோன் ரிசீவர் சரியா வைக்கப்படாத நிலையில கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. எதுவும் ப்ராப்ளமான யோசிச்ச கிளீனர் உடனே ரூமோட கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பல தடவை தட்டியுமே உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாத நிலையில மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரூம் மாஸ்டர் கீயை யூஸ் பண்ணி
ரூமை திறந்து பார்க்குறாரு. ரூமுக்குள்ள ஓவன் பெட்டுக்கு பக்கத்துல உடம்புல எந்தவித ட்ரெஸ்ஸும் இல்லாம கீழே விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறாரு. அதோட அவன்கிட்ட இருந்து அதிகளவான மதுபான ஸ்மெல்லும் ஒன்று இருக்கு. ஸோ ரொம்ப குடிச்சு ஓவர் ஆகிட்டு தான் கீழே விழுந்து கிடக்கான்னு கெஸ் பண்ண கிளீனர் அந்த டெலிஃபோனோட ரிசீவரை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓவரை லாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் கடந்த நிலையில அதே கிளீனர் மறுபடியும் அந்த 1046 ரூம் பக்கமாக போகும்போது மறுபடியும் ரிசீவர் கீழே தூங்கிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. ஸோ அந்த அட்டெண்டன்ட் மறுபடியும் ரூமை தட்டுறாரு. இப்பவும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்றனால அவரே தனியாக ரூமை திறந்து பார்க்குறாரு. உள்ள போன அட்டெண்டன்ட் ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்குறாரு. ஓவன் ஒரு ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கிறதையும் அதோட கை கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறதையும் அதே நேரம் அவனுக்கு இனிமே உயிர் இருக்குன்றதையும் பார்க்குறாரு. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கொடூரமா ஓவனை தாக்கி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அட்டெண்டன்ட் பயம் மற்றும் பதற்றம் கலந்த உணர்வோட ஓடி போய் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணதோட டாக்டருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஓவனை செக் பண்ண டாக்டர் ஓவனை இந்த மாதிரி தாக்கி பல மணி நேரம் ஆகியிருக்கணும்னு சொல்றாரு. அவனோட மண்டையோடு பல இடங்கள்ல சிதைஞ்சு இருந்ததோட நுரையீரல் ஊட்டையாகிற அளவுக்கு ஒரு கத்தி குத்தும் இருந்திருக்கு. டாக்டரோட ரிப்போர்ட் படி அட்டெண்டன்ட் முதல் தடவை ரூமை திறந்து பார்க்கும் போதே ஓவன் தாக்கப்பட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் ரூம்ல லைட் எதுவும் போடாதனால கிளீனர் அதை சரியா கவனிக்காம போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஓவனுக்கு இன்னுமே உயிர் இருந்தனால ஓவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்படி ஹோட்டலுக்குள்ள யாருக்குமே தெரியாம ஓவனோட ரூம்குள்ள வந்து ஓவனை யாரு தாக்கியிருக்க முடியும்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. உடனே இதை பத்தி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. போலீஸ் நேரா ஹோட்டல் ஸ்டாப்பை விசாரிக்கும் போது தான் நான் முதல்ல சொன்னது போல ரூமுக்குள்ள இருந்து இன்னொரு ஆணோட சத்தம் கேட்ட விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு. அப்படி போலீஸ் ஓவனோட ரூமை செக் பண்ணும்போது ஓவனோட ட்ரெஸ் எல்லாமே காணாம போயிருந்துச்சு. அதோட ரத்த வைக்காத ஒரு முழு சிகரெட்டும் ஒரு லேடிஸ் ஹேப்பின்னும் ரூம்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லைன்றதுனால ஹோட்டலுக்குள்ள யாரு வந்தான்றதை தேடி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படி தேடி பார்க்கறதா இருந்தா கண்ணால பார்த்த சாட்சியங்களும் ப்ராப்பரான எவிடன்ஸுகளும் வச்சு மட்டும்தான் விசாரணையை நடத்த முடியும். ஸோ இதுக்காக ரூம் நம்பர் 1046ல ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்டிங் செஞ்சப்போ அந்த ரூம்ல இருந்த ரிசீவர்ல பல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்ததா கண்டுபிடிக்கிறாங்க. அதுல சைஸ்ல ரொம்ப சின்னதா இருந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்குது. அதை வச்சு இது ஒரு லேடியோட இருக்கலாம்னு போலீஸ் கெஸ் பண்ணாங்க. இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டலில் இருந்த ஓவனோட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை பேச முடிஞ்ச ஓவன் தான் இந்த மாதிரி அடிபட்டதுக்கு காரணம் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தது தான்னு சொல்லியிருக்கிறான். ரொம்ப சீரியஸா இருந்த ஓவன் கோமா ஸ்டேஜுக்கு போய் அன்னைக்கு நைட்டே இறந்தும் போயிடுறான். கில்லர் யாரு என்ன மோட்டிவ்னு கண்டுபிடிக்க முதல்ல போலீஸுக்கு ஓவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய டாஸ்கா இருந்துச்சு. காரணம் ஓவன் சம்பந்தமான எந்த விதமான டாக்குமெண்ட்டும் திங்ஸும் இல்லைன்றனால. ஸோ ஓவனோட ஸ்கெட்சை வரைஞ்சி ஹோட்டலுக்கு அவன் கொடுத்த ஓவன்ற நேமோட நியூஸ் பேப்பர் போஸ்டர்னு பப்ளிஷ் பண்றாங்க. போட்டோவை பார்த்த நிறைய பேர் ஓவனை ஐடென்டிஃபை பண்ணாலும் அவங்க எல்லாமே ஓவனோட வேற வேற நேம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவன் ஹோட்டல்ல சொல்லியிருக்கிற பேரே ஒரு ஃபேக்கான நேம் தான். ஓவனை தெரியும்னு சொன்ன யாருக்குமே ஓவன் எந்த ஊரு அவன் பேக்ரவுண்ட் எதுவுமே தெரிஞ்சிருக்கல. ஓவன் இறந்து போன மறுநாள் நைட் அந்த பக்கம் போன லேன், அதாவது நம்ம முதல்ல பார்த்தோமே ஒரு அன்னவுன் பர்சனுக்கு டாக்ஸி பிடிச்சி கொடுத்தாருன்னு சொல்லி அவரு இந்த போஸ்டருங்களை பார்த்து அன்னைக்கு நைட் பார்த்த அந்த அன்னவுன் பர்சன் இந்த ஓவன் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அன்னைக்கு நைட் ஓவன் கையில வெட்டுக்காயம் இருந்ததை வச்சு அவனை அப்போவே யாரோ தாக்கி இருக்காங்கன்னு ப்ரூவ் ஆச்சு. அதே நேரம் ஓவன் சொன்ன அந்த நான் அவனை நாளைக்கு கொன்னுருவேன்னு சொன்ன வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது கொலையாளி கண்டிப்பா ஓவனுக்கு தெரிஞ்ச யாரும் சரியா தான் இருக்கணும்ன்ற தீர்மானத்துக்கு வராங்க. அநேகமா அந்த லேடி ரூம் அட்டெண்டன்ட் சொன்ன அந்த 2வது வாய்ஸ்க்கு சொந்தமான மர்ம நபரா இருக்கலாம்னு போலீஸ் கேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் எங்கேயுமே அந்த ரிசீவர்ல ரெக்கார்ட் ஆகியிருந்த லேடி ஃபிங்கர் பிரிண்ட் பத்தி கிளியரான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல. ஓவனோட இறந்த உடலை பொறுப்பேற்கிறதுக்கு யாருமே வராத நிலையில பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கான்சஸ் சிட்டியோட கவுன்சில் ஓவனோட இறுதி சடங்குகளை செய்ய ஏற்பாடு செஞ்சாங்க. அப்போ யாருன்னே தெரியாத ஒரு அன்னவுன் பர்சன் இறுதி சடங்குகளுக்கு தேவையான மொத்த காசையும் பெயர் குறிப்பிடாம அனுப்பி வச்சிருந்தாங்க. ரோலன் ஓவன்ற பேர்லயே அவனை அடக்கம் பண்றாங்க. அப்போ அந்த அடக்கம் பண்ற இடத்துக்கு 13 ரோஜா பூக்கள் அடங்கிய ஒரு பூ பொக்கே அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அதுல for ever loving லூசின்னு எழுதிருந்துச்சு. யாரு அந்த லூசின்னு இது வரைக்குமே கண்டுபிடிக்கப்படலை. இந்த சம்பவம் நடந்து சுமார் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு 1936 இந்த மர்மத்துக்கு ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. அலபாமா மாகாணத்தை சேர்ந்த ரூபி ஒகல்ட்ரிங்ன்ற ஒரு பெண் பழைய பத்திரிகைகள் இருந்து ஓவனோட படத்தை பார்க்குறாங்க. அவனோட தலையில இருந்த தழும்பை பார்த்ததும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அது சின்ன வயசுல வெந்நீர் பட்டதால ஏற்பட்ட காயம், அது தன்னோட மகன் ஆர்டிமஸ் ஒகல்ட்ரியோட தழும்பு தான்னு அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட அவன்
இறந்து போகும்போது அவனோட வயசு 18 தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம 1934 ஏப்ரல் மாசத்துல இருந்து வீட்டுல இருந்து காணாம போயிட்டதா அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த கேஸ் ஈஸியா முடிஞ்சிடும்னு பார்த்தா இது வரைக்குமே அவனை கொன்ன கொலையாளியோ அவன் போன்ல பேசின அந்த டோனோ டெலிபோன் ரிசீவர்ல பதிவாகியிருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சொந்தமான அந்த லேடியோ இறுதி சடங்குக்கு காசு அனுப்புன அந்த அன்னவுன் பர்சனும் பொக்கே அனுப்புன அந்த லூசி இவங்கெல்லாம் யாருன்னு 90 வருஷங்களாகியும் ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல. காலம் பல ரகசியங்களை கரைச்சிடும்னு சொல்லுவாங்க. ஆனா ரூம் 1046ஓட கதவுகள் அதோட ரகசியங்களை இன்னும் இறுக்கமா பூட்டி வச்சிருக்கு. அந்த பூட்டோட சாவி எங்க இருக்கு? ஒருவேளை அது கொலையாளியுடைய பணசாட்சியில இல்ல காலத்தோட ஆழத்திலேயோ தொலைஞ்சி போயிருக்கலாம். ஆர்டிமஸ் ஓக்கல்ட்ரிக்கு நீதி கிடைக்குமா இல்ல அவனோட மரணம் என்றைக்கும் ஒரு மர்மமாக தொடருமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மிஸ்ட்ரியான கேஸை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு விறுவிறுப்பான மர்ம கதையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.